எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சன்சிகாவோட கடலை பொரி விருந்து வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில் சன்சிக்கு கடலை பொரி விருந்து வந்து போட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துப்போம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன். சொந்தக்காரங்க எல்லோரும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிராண்டெல்லாம் வைக்கலிங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டோம். ஏன்னா இப்போ தானே புண்ணியாசனம் வந்து பண்ணியிருந்தோம், அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு 30, 40, 50 பேத்துக்குள்ளே தான் வந்திருப்பாங்க கூட்டம். அந்தளவுக்கு தான் வந்து வச்சோம். இப்போ திரட்டி வந்து வைக்கிறோன்னா மண்டபத்தில் வச்சு பெருசாக பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு சன்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான். இனி இது முடிச்சுட்டு எப்போ நமக்கு வந்து திரட்டி வந்து வைக்கிறோமோ, கல்யாணத்தோடு வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை மறுபடியும் தனியாக வைக்கிறனாலும் வைக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். எப்போ திரட்டி வந்து வைக்கிறோமோ அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சைடில் கடலை பொரி விருந்து வந்து போட்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துறேன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்சிகாவோட அத்தைங்க எல்லாம் தான் மெயினாக வந்து சன்சி கூட அத்தைகள் எல்லாம் தான் இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து ஹஸ்பண்டோட அக்கா. அந்த இருக்கிறவங்க மாமா ஒய்ஃப். இது ஹரிதா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மாமா பொண்ணு. இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்சியை கூட்டிகிட்டு வர்றது, குளிச்சு விடுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே செய்வோம். இப்போ வந்து சன்சிக்கு வந்து அத்தைங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக, எல்லா அத்தைங்களுமே அத்தை அம்மாயி அவங்கெல்லாம் அம்மாயினா என்னோடய அம்மா சித்திஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அப்புறம் அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி வந்து ஊற்றி விடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 5 பேர் 9 பேர் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றும் பொழுதே நல்லெண்ணெய் வந்து அவளுக்கு குடிக்க கொடுத்துட்டு, பச்சை முட்டையை, நாட்டுக்கோழி முட்டையை குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்வாங்க. அப்பா, எனக்கு இந்த மொமெண்ட்டெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஸ்டேஜ், நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படிங்கிறது இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்கத்தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக சன்சியை சின்ன பொண்ணாக தான் பார்த்துருக்கோம், பெரிய பொண்ணாக பார்த்ததே இல்லை, நினச்சது கூட கிடையாது. ஆனால் இப்போ வந்து பெரிய பொண்ணாயிட்டா, இவ்வளோ பேர் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுறாங்கங்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட் தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு வாயில் வரல. ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட் தான். அவளுமே இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கிட்டான்னு தான் சொல்லணும். பார்க்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஜாலியாக வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதாகட்டும், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதாகட்டும், இப்படி பண்ணுங்க எனக்கு அப்படி பண்ணுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிதாவும் மணியும் சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஈரோட்டிலேருந்து. அத்தை மாமா தாய் மாமா கொடுக்குற சாரீ தான் வந்து கட்டணும். சாரீ வந்து எடுத்து வந்திருந்தாங்களா, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாரியை நான் வந்து அப்படியே சாரியாக கட்ட மாட்டேன், சாரியை லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வர சொல்லுங்கம்மா, நான் அப்படி தான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ அவளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா. அடேங்கப்பா, இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சுது, ஓ நிஜமாவே பெரிய பிள்ளை தான் ஆயிடுச்சாட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இங்கே எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா சன்சியை நீங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்துருக்கீங்க. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுலேருந்து சன்சியை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. இந்த மொமெண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். இப்போ வந்து கவுண்டிங் வந்து இதாகுது, எத்தனை பேருக்கு ஊற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சன்சியை ரெடி பண்ணி கொண்டு வந்து உட்கார வைப்போம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் எதுவும் கிடையாது. குடிசைக்கில் விடுறது, அந்த தாய்மாமாலாம் வந்து பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த திரட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த திரட்டி டைமிங்கில் தான் இது எல்லாமே பண்ணுவோம். இப்போதைக்கு தண்ணி ஊற்றி அவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திக்கிறோம். மணி ஹரிதா வந்து எடுத்துகிட்டு வந்த சாரீ இது தான். நேற்று போய் அவசரமாக ஓடி போய் 2 பேரும் ஈரோட்டில் சுற்றி போய் சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. சாரியை ஆஃப் சாரியாக ஸ்டிச் பண்ணுறது கூட எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் அன்றைக்கி பெரிய பிள்ளையாயிட்டாலாம், அதுக்கு 2 நாள் வந்து எல்லாருமே பிஸியாக இருந்தோம். ஸோ டக்குனு இப்போ வந்து வீட்டுக்கு மட்டும் அழைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் மற்றபடி ஃபங்க்ஷன் திரட்டி வைக்கும் பொழுது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சாச்சு. பாப்பா பெரிய பொண்ணானதை ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலைன்னு நிறைய பேர் செல்லமாக கோச்சுக்கவும் செஞ்சீங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் கௌரி, புரியுது உங்கள் நிலமை, நீங்கள் சொல்லாதது ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குன்னா
பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணா இல்லைங்களா, அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா. நாங்கள் வந்து அங்கே வாஸ்து பூஜைக்கு உட்காந்து வாஸ்து பூஜை வந்து செஞ்சிட்ருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தைகள் எல்லாம் வந்து சேர்ந்து சன்சிக்கு ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி அந்த கடலைப்பொரியெல்லாம் ஊட்டி விடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செஞ்சு இப்போ சன்சியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், வெளியிலேயே உட்கார வைக்க முடியாது, அதனால் வீட்லேயே சின்ன பெட்ரூமில் உட்கார வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து வீடியோவில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் அங்கே வாஸ்து பூஜைக்கு உட்காந்துருக்கவும் முடியல, பிள்ளை இங்கே என்ன பண்ணுதோ பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம். எப்படி சொல்கிறது, அதுலேயும் கலந்துக்க முடியல, இதுலேயும் கலந்துக்கவும் முடியல, சிரிக்கவும் முடியலை, அழுவவும் முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு தான் அந்த மொமெண்ட்டுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக எதுவுமே சொல்ல முடியலை எங்களால். மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கடலைப்பொரி விருந்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் வந்து நீ என்னை தூக்கிட்டு தாண்டா போகணும் மாமா, நீ என்னை தூக்குடா அப்படின்னே வந்து சொல்லிட்டா. சரின்ட்டு அவனும் பாதி தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தான் வந்தான். அதுக்கப்புறம் முறைப்படி ஹரிதா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. நேற்றത്തെ வீடியோவில் வந்து எங்கே மணிஹரிதாவை காணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கரெக்டாக நம்ம வீடு புண்ணியாசனை 2 நாள் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷாப்பிங்காக போயிட்டாங்க. சன்சிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்து நைட்டாக டெய்லரை பிடிச்சி தைச்சு கொண்டுக்கிட்டு வந்து அவளுக்கு தேவையான திங்ஸு, அந்த தட்டு பழம் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க 2 பேர்த்தோட வேலை தானே. அதனால் அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகளுக்காக போயிட்டாங்க. எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நேற்று நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நேற்றത്തെ வீடியோவில் மணிஹரிதா வந்து வரல. நான் வந்து சன்சி மேலே எப்போவுமே ஒரு கண்ணு வந்து வச்சுட்டே தான் இருப்பேன். அதாவது பாப்பா வந்து 8th போயிட்டா. எத்தனாவது படிக்கிறான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 8th போயிட்டாளுங்க. 2012 வந்து பிறந்தா. இப்போ 12 வயசு முடிஞ்சிருச்சு, 13 வயசு நடக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அவள் மேலே ஒரு கண்ணு வந்து வச்சுட்டே தான் இருப்பேன். எல்லாம் அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் வந்து வளர்த்தையும் இருந்தோம். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு விடிஞ்சால் புண்ணியாசனம் 6ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி 5ஆம் தேதி நைட்டு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்த மாதிரி காலையில் எழுந்து வரும் பொழுதே சரியான காய்ச்சல் அவளுக்கு. என்னடா எக்ஸாம் வந்தால் தானே காய்ச்சல் வரும், வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, இன்றைக்கும் காய்ச்சலா சன்சின்னு நான் கூட அவளை காலையில் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னால் அவளை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டி போக முடியல. நானும் பிஸி, ஹஸ்பண்டும் பிஸி. ஆஃபீஸ் பிள்ளைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போய் ஊசியெல்லாம் போட்டு கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. அவளை நல்லா தூங்கி எழுந்தா. ஊசி போட்ட அந்த இதுக்கு நல்லா தூங்கி எழுந்து ஒரு 2 மணி போல் மதியம் வந்து எழுந்துட்டு அம்மா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், நைட் ஃபங்க்ஷனில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமா ஹீட்டர் போட்டு அப்படின்னு சொன்னால் தண்ணி காய வச்சு போய் ஹீட்டர்லாம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வந்துட்டா. ஸோ அது வரைக்குமே தெரியலை. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜைக்கு வந்து உட்காருங்கன்னு ஐயர் வந்து எங்களை கூப்பிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ரம்யா வந்து என்னை கூப்பிட்டு இப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட் எடுத்ததையும் சித்திக்கிட்ட சொல்லிட்டா, அப்புறம் ரம்யா வந்து இப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாமச்சன மூடு எல்லாருமே வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்சிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. பங்காளி வீடு நாங்கள்லாம் அங்கே வந்து சேர்ந்து வீடு புண்ணியாசனம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட் தான். ஆனால் திடுதிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சில குழப்பங்கள் அந்த டைமிங்கில் வந்து வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நடக்கிற வாக்கள் நடக்கட்டும், 2 ஃபங்க்ஷனையும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து செஞ்சாச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யார்கிட்டையுமே சொல்லலை, அப்படியே வந்து வச்சுருந்தோம். சன்சியே வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே நிறைய பேத்துக்கிட்ட வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தா. ஸோ அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாரும் சன்சியை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, சொல்லாமல் இருக்கிறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவுமே வந்து இருந்தது. இப்போ சொல்லியாச்சு. நிறைய பேர் வந்து சன்சியை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க. அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சன்சிக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரெடி பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துட்டு அத்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாய் மாமனெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டாங்க. என் தம்பியும் 3 பேர்த்தையும் விடவே இல்லை. என்னை தூக்கி வச்சுக்குங்க, என்னை தூக்கிக்குங்கடா, இப்படி தாண்டா பண்ணணும், தூக்கிட்டு தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவளே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் போட்டு என் தம்பிகளையெல்லாம் வந்து செய்ய வச்சான்னு தான் சொல்லணும். இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவளுமே ரொம்ப லைக் பண்ணி தான் பண்ணினா. நிறைய பேர் வந்து கௌரிக்கு வந்து நீ பொறுப்புகள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இவ்வளோ நாளாக 2 சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாப்பா பெரிய பொண்ணாண்டங்காட்டி நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அதிகமான மாதிரி தான் இருக்குதுங்க. நேற்றத்தை அந்த லாங் வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என் பொண்ணும் பெரிய பொண்ணாயிட்டா, ஜூன் மாதத்தில் தான் ஆனால், மே மாதத்தில் தான் ஆனால் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருமே வந்து பெண் குழந்தைகளை பார்த்து பத்திரமா வச்சுருங்க, ஆண் குழந்தைங்களையும் பார்த்து பத்திரமா வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அத்தை மாமா எல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துட்டு அவங்க என்னென்ன சீர் வந்து கொண்டு வந்தாங்களோ அதெல்லாமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. எங்களையெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலையா கௌரி, நாங்கள் ரொம்ப வருஷமாக உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிருக்கோம். கடலைப்பொரி விருந்து வந்து போட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திரட்டி எல்லாம் வைக்கலை. திரட்டி வந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுறேங்க. இன்னும் திரட்டி எப்போ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவு பண்ணலை. டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுறேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனாக தான் வச்சோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக மனநிறைவாக வந்து இருந்தது. அதாவது எல்லா அம்மாக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதுதான் வரம் தான். நம்மளோட பொண்ணு பெரிய பொண்ணாகி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் தான். அது ஒரு வகை. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி பார்க்குறது ஒரு பெரிய வரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமைஞ்சிடுச்சு, நான் வந்து பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து இருந்தது இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என்னோடய மாமியார் வந்து இருந்திருந்தா இன்னும் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க என் பாப்பா 2 பேத்தையுமே வளர்த்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான். சன்சியை தூக்கி தோளில் போட்டுட்டு இடுப்பில் போட்டுட்டு வளர்த்திட்டே இருப்பாங்க. பிள்ளையார் கோயிலில் எந்நேரம் அவளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாங்க. பாப்பா 2 பேத்து மேலேயும் 2 பேத்தையும் வளர்த்ததே அவங்க தான். பட் அவங்க ஆத்தா இல்லைங்கும் பொழுது அந்த மொமெண்ட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, சன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரோட சேலையில் வந்து அந்த ஸ்டிச் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் வந்து போட்டிருப்பேன். அத்தையோட சேரீ வந்து எனக்கு பாவாடை சட்டையாக தைச்சி கொடுங்கம்மான்னு பாப்பா வந்து கேட்டால் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸை தான் பாப்பா வந்து போட்டு பண்ணும். அவளும் ஆசையாக போட்டுக்கிட்டா. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாமி அந்த துணியை போட்டுக்கோ, ஆத்தாவோட துணி, ஆத்தா இல்லைனாலும் ஆத்தா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க சொன்னோம். அவளும் வந்து போட்டுக்கிட்டா. இந்த மொமெண்ட் அத்தையை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் பாப்பாவுக்கு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. சன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கெல்லாம் செம்ம டயர்ட் ஆகிட்டா. அடுத்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து போட்டாச்சு. அந்த அன்றைக்கி சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புனியாசன சாப்பாடு தான் வந்து எல்லாமே சாப்பிட்டோம். ஸோ அதனால் அந்த அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார், கேசரி, தக்காளி சாதம், தயிர் பச்சடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் வந்து சொல்லியிருந்தோம். பரிமாறதுக்கு எல்லாமே ஆள் போடலை. வீட்டில் இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி அப்படியே பண்ணியாச்சு. ஒரு பெரிய விசேஷம் வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இனி அடுத்து சன்சிக்கு திரட்டி கூடிய சீக்கிரமே ஏதாவது ஸ்கூல் லீவ் வர டைமிங்கில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. சன்சியை ஆசீர்வாதம் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.